நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் அப்படின்னு ஒரு பாசுரம். மிக்க இரநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியன் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினை. வாழ்வினைங்கிறது மோட்சானந்தத்தை பெறுதல். சாதாரணமாக ஊழ்வினைன்னு சொன்னால் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருக்கிற கர்மம். கர்மம் ரெண்டு வகைப்பட முடியும். புண்ணியம் ஒரு கர்மா, பாபம் ஒரு கர்மா. இப்போ நல்லூழ்னு சொன்னால் அப்போ வினை, நல்வினைன்னா எதுவாக இருக்கும்? நல்வினைனா புண்ணியம். அப்போ புண்ணியம் கிடைக்கிறதே 8வது செல்வம். சிறந்த காரியங்களாக பண்ணி புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். இது 8வது வகை செல்வம், 8வது பேர். அதற்கப்புறம் 9வது நுகர்ச்சி. நுகர்ச்சி போக பதார்த்தத்தை அனுபவித்தல் சிறந்த நுகர்ச்சி. எது போகம்? லோகத்தில் அந்தந்த ருத்து காலத்தில் வேண்டியது கிடைக்கணும். இப்போ சித்திர வைகாசின்னா மாம்பழம் கிடைக்கட்டும், ஆனி ஆடினா இன்னது கிடைக்கட்டும், ஆவணி புரட்டாசின்னா இன்னது கிடைக்கட்டும்னு அந்தந்த காலத்தில் அந்தந்த போகம் நமக்கு கிடைக்கணும் இல்லையோ. மார்கழி மாதமாக இருந்தால் குளிருக்கு நல்லா வெதன்னு மெத்துன்னு பெரிய ஷால்வை, நல்ல காஷ்மீர் ஷால்வை கிடச்சிருக்குன்னு வச்சுக்கணும், அதுவே ஒரு போகம்தான். நல்ல புஷ்ப மாலை போட்டு விடுறா, போகம்தான். நல்ல மாம்பழம் சாப்பிட்றோம், போகம்தான். இப்படி பழ வகைகள், புஷ்ப வகைகள், அணிந்து கொள்ளும் வகைகள், பார்க்கும் வகைகள், இப்படி என்னென்ன போகம் இருக்குமோ அதுதான் நுகர்ச்சி. நுகர்ச்சி இன்பம். நுகர்ச்சி இன்பம்னால் போகத்தை அனுபவித்தல். இது ரொம்ப ஜாகிரதையாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா ரொம்ப சுகமாக நுகர்ச்சி உண்டுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அந்த போகத்தை எப்படி அனுபவிக்கணும்னு பெருமாளே கட்டுப்படுத்துகிறார். அப்போ 9வது நுகர்ச்சி. அதுக்கப்புறம் 10வது. இப்படி சொல்லிட்டு இருக்கிறச்சே 1 2 3ன்னு சொல்கிறேங்கிறதுக்காக இந்த வரிசையில் தான் இது கிடைக்கும்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ 10வது தான் அறிவு. உண்மையாக பார்த்தா அது முதல்ல இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அதனால் அறிவு புத்தின்னு போட்டுங்க. அறிவு தான் தர்மபூத ஞானமே. ஒரு ஜீவாத்மாவை அச்சேதனிடத்திலிருந்து வேறுபடுத்துவது எது? இது அச்சேதனம், அறிவு கிடையாது. இது அச்சேதனம், அறிவு கிடையாது. இந்த துணி அச்சேதனம், அறிவில்லை. ஜீவாத்மா சேத்தனம். சைத்தன்யம், சைத்தன்யம்னா அறிவு. அந்த அறிவு தான் ஜீவனுக்கு அடையாளமே. பொருளிடத்திலிருந்து, இந்த ஜட பொருள்களிடத்திலிருந்து ஒரு ஜீவனை மாறுபடுத்தி காட்டுறது எது? வேறுபடுத்துவதற்கு அடையாளமே அறிவு, புத்தி. அந்த புத்தியைத்தான் இங்கே சொல்கிறார். அப்போ தர்மபூத ஞானம். ஒரு ஜீவாத்மா ஞானமயமாக இருப்பார், ஞானத்தை உடையவராக இருப்பார், ஞான ஸ்வரூபனாக இருப்பார், ஞான குணகனாகவும் இருப்பார், ஞானத்துக்கு இருப்பிடமாகவும் இருப்பார், ஞான வடிவாகவும் இருப்பார். அப்போ 10வது பெரும் செல்வம், யாரும் எதிர்பார்க்குற செல்வம் ஞானம், புத்தி, அறிவுங்கிற செல்வம். அதுக்கப்புறம் 11வது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அழகாக இருக்க வேண்டாமோ? சௌந்தர்யம். பேரழகோடு இருக்கிறதுனா திருமேனி காந்தியோடு இருக்கிறது. ஒளிபடைத்த திருமேனி, அழகான கண்கள், அகன்ற நெத்தி, பகன்ன தோள்கள் என் இருக்கிறது தான் திருமேனி அழகு. பெருமானுக்கு மட்டும்தான் அழகுன்னு இல்லை. ஜீவாத்மாக்கள் நாம் ஒரு சரீரம் எடுத்துருக்கோன்னா நமக்கு அழகு வேண்டாமா? அப்போ சௌந்தர்யம் அழகை சொல்லித்து, அல்லது திருமேனி ஒளியை சொல்லித்து. அழகுன்னா ஒளிபடைத்திருந்தால் தானே அழகே இருக்கும். அது 11வது. அதுக்கப்புறம் 12வது, நாம் நம்ம பற்றி ஒரு பெருமை. நாம் யாரை சேர்ந்தோங்கிற பற்றின பெருமை, நான் எங்கிருந்து வந்திருக்கோங்கிறத பற்றின பெருமை, என்ன சாதிக்க பிறந்திருக்கோங்கிறத பற்றின பெருமை. பெருமை தான் 12வது. 12வது செல்வம். எல்லாரும் பெருமைப்பட்டுக்க வேண்டாமா? அனைவரும் பெருமைப்படும்படி அந்த பெண் நாட்டியமாடி காட்டினாள். எல்லாரும் பெருமைப்படும்படிக்கு அந்த நாரிமணி சித்திரம் வரைந்து காட்டினாள். அப்போ எல்லாரும் பெருமைப்படும்படிக்குன்னா என்ன சொல்லுவார்? இதை போல ஒரு சித்திரம் யாரும் வரைஞ்சி நான் பார்த்ததே கிடையாது சாமி, இதை போல ஒரு வீணை வாசித்து பார்த்ததே கிடையாது. பெருமையோ இல்லையோ? அதுதான் பெருமை. புகழ் வேற, நீங்காமல் நிலைத்திருக்கிறதுக்கு புகழ்னு பேர். ஆனால் பெருமைனால் இந்த விஷயத்தில் எவ்வளவு உயர்ந்தவள் என்று நமக்கு நாமும் பெருமைப்பட்டுக்கலாம். நான் இன்னாருடைய பரம்பரையில் வந்தவன் சொல்லிக்கிறாள். இன்னாருக்கு பேரன், இன்னாருக்கு பேத்தி, இன்னாருக்கு பிள்ளை, அதுவே ஒரு பெருமை இல்லையா? நாம் என்னவா இருக்கோங்கிறது ஒரு பெருமை, நாம் யாருக்கு பிறந்திருக்கோங்கிறது மற்றொரு பெருமை. முதல் பெருமை பெரியவாளால் தான் கிடைக்கும். அந்த பெருமையை நாம் தக்க வச்சுக்கிறதே பெரிய காரியம். என்னப்பா பெருமை கொடுத்துட்டு போடுவாவா? சொத்தை இப்போ தாத்தா நிறையா சொத்து பைத்திருக்க தனம் கிடச்சிருந்தா சொத்தையும் அழிக்காது இருக்கணும் இல்லையோ? அவர் கொடுத்தாலும் இவன் காப்பாற்றத்துக்கு தெரியணும். அப்போ சொத்து கிடைக்கணும், கிடைச்ச சொத்தை காப்பாற்றணும். இதுவே பெருமை. அதை 12வது பார்த்தோம். அதுக்கப்புறம் 13வது
இனிமை. பெருமைன்னு சொன்னதுக்கு சம்ஸ்கிருதத்திலே அபிமானம்னு போட்டுங்கோ. சாத்விக அபிமானம், வெறும் அபிமானம் இல்லை. பெருமைப்பட்டுக்கிறதுனா நாமே பார்த்து பெருமைப்பட்டுக்கலாமா? அது ரஜோகுணத்தால் பெருமைப்பட்டுக்கிறது கூடாது, தமோ குணத்தால் பெருமைப்பட்டுக்கிறதும் கூடாது, சத்தகுணத்தால் பெருமைப்பட்டுக்கலாம். அதைத்தான் சாத்விக அபிமானம் அப்படின்னு சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் 13வது இனிமை. இனிமைனால் பழகுவதற்கு இனிமையானவராக இருக்கணும். நமக்கே ஒரு இனிமை வேணும் இல்லையோ? மாம்பழம் இனிக்கிறது நீங்கள் சொல்லலை, அதை ஏற்கனவே 9வது நுகர்ச்சிங்கிற இடத்துல பார்த்துட்டோம். மாம்பழம் வேணுனாலும், புட்பம் வேணுனாலும், தாமரை வேணுனாலும், புளியோரை வேணுனாலும் அங்கே. ஆனால் இப்போ என்ன இனிமைன்னு சொல்கிறாருன்னா, பழகுவதற்கு இனிமையாக இருக்கார், அணுகுவதற்கு எளியவராக இருக்கார். இந்த ரெண்டுமே முக்கியம். நாம் எல்லாராலும் அணுகப்படத்தக்கவர்களாக இருக்கணும். சில பேர் கிட்டக்கே போக முடியாது சாமி, அவர் ஒரு வருஷம் கேட்டால் தான் அவரை பார்க்கவே முடியும், கிட்டக்க போக முடியாது, பேச இப்படி இருக்கக்கூடாது. யார் வந்தாலும் சரி பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அதுக்குன்னு வளவளான்னு ரொம்ப நேரம் பேசக்கூடாது. அப்புறம் யார் காரியமே ஒழுங்காக நடக்காது. 2 நிமிஷம் பேசினோமா, என்ன வேணும்னு கேட்டோமா, சொன்னோமா, அத்தோட ஆச்சு. மண்டபத்தில் முன்னாடி வந்து அரை மணி நாள் உட்காண்டு அப்படின்னு தகப்பனார் சொல்லுவார், உபன்யாசத்துக்கு 1/4 மணி முன்னாடி வந்து யாரோடையும் பேசாதே, இது தேவையில்லாத வம்பு. முடிஞ்ச உடனே கிளம்பி போய்டு, 1/4 மணி கூட இருக்காதே. இருந்தால் யாரையானு பார்க்கணும், பேசணும். பேசினா அவள் பேர் என்னன்னு கேட்பா, நம்ம பேர் என்னன்னு கேட்பா. அப்புறம் அவள் குலம் கோத்திரம் வரணும்னா எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லணும், மாடு குட்டி போட்டுதான்னு கேட்கணும். எதுக்கு இதெல்லாம் இப்போ வேண்டவே வேண்டாம் இல்லையோ? அதனால் அந்த சமயத்துக்கு வந்தோமா, அந்த சமயத்துக்கு கிளம்பி போட்ட மாதிரி இருந்தால் நலம். ஆனால் பழகுவதற்கு இனிமையானவனாக தான் இருக்கணும், அணுகுவதற்கு சுலபமானவராக இருக்கணும். அதுதான் அடுத்த செல்வம், 13வது செல்வம். 14வது செல்வம் துணிவு. துணிவு, நல்ல தைரியம். கீழே பார்த்தது சுலபமாக அணுகிடலாம், இனிமையாக இருப்பார், பரமபோக்கியமாக இருப்பார், சுலபராக இருப்பார். இனிமைனா கூட சௌலபியம்னே வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 14வது செல்வம் துணிவு. துணிவு, நல்ல தைரியம். கீழே பார்த்தது சுலபமாக அணுகிடலாம், இனிமையாக இருப்பார், பரமபோக்கியமாக இருப்பார், சுலபராக இருப்பார். இனிமைனா கூட சௌலபியம்னே வச்சுக்கலாம். எளிமையாக இருக்கிறதே ஒரு இனிமை தானே. ரொம்ப வலியவராக, அண்டுவதற்கே கிட்டக்கையே போக முடியாதவராக இருந்தால் அது இனிமை இல்லை. எளிதில் கிட்டக்க நெருங்க முடிஞ்சால் அதுதான் இனிமையாகிறது. அதுக்கு அடுத்தது துணிவு. லோகத்தில் எதுக்கெடுத்தாலும் பயந்து கொண்டு இருக்காமல் துணிச்சலோடு இருக்க வேண்டும். எதில் துணிவு? இருட்டை பார்த்தா பயம், திருடனை பார்த்தா பயம், உடம்புக்கு ஏதானும் வந்துடுத்துனா என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு பயம். இது ஏதும் வேண்டாம். சம்சாரத்தை கண்டு பயப்படாமல், சரீர உபாதைகளை கண்டு பயப்படாமல், உறவுக்காரர்கள் சண்டை சச்சரவுகளை கண்டு பயப்படாமல் துணிவோடு இருக்க வேண்டும். இந்த துணிவைத்தான் தைரியம்னு சொல்கிற முடியும். திருட புத்தி, தைரியம், நல்ல அசைக்க மாட்டாத ஸ்தைரியம். இதை ராமனை பற்றி வால்மீகி பகவான் அவன் எந்தெந்த குணத்தில் யாரோட சமம்னு சொல்லிட்டு வரைச்சே, ஸ்தைரியே ஹிமவானிவ, ஹிமாச்சலத்தை போல ஸ்திரத்தன்மை இருக்கிறவர். அசையுமா ஹிமாச்சலம்? அதை போல் அசையவே மாட்டார். அத்தனை தைரியத்தோடு இருக்கிறவர். தீரன், சூரன், பராக்கிரமன். அந்த துணிச்சல் நமக்கு மிக வேணும். ஏன்னா தைரியலக்ஷ்மி இருந்துவிட்டால் மற்ற எல்லா லக்ஷ்மியும் வந்துடுவாள். தைரியலக்ஷ்மி இல்லைன்னால் எத்தனை லக்ஷ்மியை வச்சுட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எல்லா லக்ஷ்மிகளுமே நம்ம இடத்துல இருந்தாலும் இப்போ இருக்குது. நல்ல தானியலக்ஷ்மி இருக்கார், லக்ஷ்மி மகாலட்சுமி, ஐஸ்வர்யலக்ஷ்மி இருக்கிறார், வீரியலக்ஷ்மி இருக்கிறார். எல்லாரும் இருந்து தைரியலக்ஷ்மி இல்லைன்னால் எல்லோரும் எடுத்துன்னு போயிருப்பா. ஒன்றுமே நான் சண்டையே போட மாட்டேன். நம்மக்கிட்ட என்ன தானியலக்ஷ்மி இருக்கோ எடுத்துன்னு போகிறா. எடுத்துன்னு போனால் நான் தடுக்கணுமே. இப்போ விராட்ட பருவத்தின் போது கோக்கிரகணம், எதிரிகள்லாம் துரியோதனாதிகள் வந்தால் இவர்கள் பஞ்சபாண்டவர்கள் மத்ய தேசத்தில் மறைந்து வாழ்ந்தார்கள். அப்போ விராட்ட மன்னனுக்கு சண்டை வந்தது. அவள் வந்து அந்த தேசத்தினுடைய பசுமாடு கன்றுகள்லாம் கவர்ந்து போகிறதுக்கு பார்த்தா. அப்போ உடனே பொங்கி எழுந்து அர்ஜுனன் சண்டைக்கு போனானோ இல்லையோ, அந்த தைரியம் வேணும். அப்போ ஏற்கனவே தானியம் இருக்குது, தனம் இருக்குது, அவர்கிட்ட தைரியம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருப்பா. அவ்வளவுதான். தைரிய லக்ஷ்மி வேணும், துணிச்சல் வேணும். அசட்டு துணிச்சலை பற்றி இங்கே சொல்லலை, நல்ல துணியை பற்றி சொல்லிட்டு இருக்கார். அடுத்து 15வது ரொம்ப அவசியமான தேவை நோயின்மை, ஆரோகதா, ஆரோக்கியம். இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கை ஆயுள் நீடிக்கப்பட்டு விட்டது. முன்னாடிலாம் சராசரி வயது 55, இப்போ சராசரி வயது 67. யார் இதுக்கு நல்ல கைங்கரியம் பண்ணது? விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து நிறையா மாத்திரைகள் கண்டுபிடிச்சு இன்னுமே யார் இப்போ 80 வயசுக்கெல்லாம் வந்து யாரானு இப்போ 70 வயசுக்கு பரம வச்சுட்டா ஏன் ரொம்ப இளைஞராகவே போயிட்டாருங்கிறான்.
70 வயசுக்கு ஒருத்தர் போனால் கூட சாமி 70 தானே ஆறுது அதுக்குள்ளே போனோமா, ஏன்னா இப்போ 85 ரொம்ப சுலபமாக எடுத்து பாருங்க. அப்போ ஆயுள் கிடச்சிருத்தே வரைய ஆரோக்கியம் கிடைக்கவே இல்லையோ. அதைத்தான் 15வது முக்கியமான செல்வமாக சொல்கிறார். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம். எதுவாக இருந்தாலும் ரோகியாக இருக்கக்கூடாது இல்லையோ. போகியாக இருக்க வேண்டாம் சாமி, ரோகியாவான்னு இல்லாத இருக்க வேண்டாமா. எல்லாரும் போகத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா ரோகம் இல்லாமல் ருக்ணனாக இல்லாமல் முதல்ல நோயற்ற வாழ்வு இருக்க வேண்டும். நல்லா தெம்பாக இருக்கணும், பலசாலியாக இருக்கணும், நோய் இல்லாத இருக்கணும், சாப்பிட்டா ஜெரிச்சுக்க முடியணும். பலருக்கு இப்போ சாத்து மறையெல்லாம் ராத்திரி தான் ஆகும். 12 மணிக்கு சாத்து மறையாச்சு. நம்மாழ்வார் சாத்து மறை கார்த்தால பிரசாத விநியோகம் ஆரம்பிச்சே மணி 4 மணிக்கு வரிசையாக வந்துட்டே இருக்கும் பிரசாதம். அவள் கொடுக்க கேசரி கொடுப்பா, புளியோதரை கொடுப்பா, இட்லி கொடுப்பா, என்னென்ன சுண்டல் கொடுக்குறா, வரிசையாக அப்பம் கொடுக்குறா. கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு எனக்கு 6:30 மணிக்கு மேலே சாப்பிட்டாலே ஒத்துக்காது சுவாமி. சாயங்காலம் 6:30யோடு சரி. அதுக்கப்புறம் எது சாப்பிட்டாலும் வயிறு ஏற்றுக்காது. ஆகவே பக்கத்தில் ஒருத்தரை கூட்டின்னு வந்து என்னெல்லாம் பிரசாதம் வாங்குகிறோமோ அவர் கையில் கொடுத்துட வேண்டிதான். இப்படி இருந்தால் பிரயோஜனம் இல்லைங்கிறார். ஆரோக்கியம்னா ராத்திரி 1 மணிக்கு நல்ல கல் போட்டு புளியோதரை தத்தியானம் கொடுத்தா கூட நன்னா ஜெரிச்சுக்கணும். அதுதான் சாதுயுவாத்தியாயக்கா. ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டகான்னு இருக்கும் இல்லையோ. ஆசிஷ்டகான்னா அசனசீலத்துவம்னு வியாக்கியானம் பண்ணார். எத்தை சாப்பிட்டு ஜெரிச்சுக்கிற தெம்பு, ஆரோகதா, திருடமான காத்திரம். பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி விற்கிறச்சேவே அர்ச்சக சுவாமி என்ன பிரார்த்திக்கிறார்? நமக்கு கோத்திரம் என்ன, சூத்திரம் என்ன, நட்சத்திரம் என்னென்ன வேணும்? இப்போ இஷ்டகாமிய சித்தியர்த்தம், ஆரோக திருட காத்திர சித்தியர்த்தம். ரோகமே இல்லாத திருடமான மேனி உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக. அதனால தான் இந்த சாசனாமே சொல்கிறேன், அட்டோத்திரம் சொல்கிறேங்கிறாரோ இல்லையோ. அப்போ 15வது செல்வம் ஆரோக்கியம், ரோகமே இல்லாத தன்மை. அதுக்கப்புறம் 16வது செல்வம் நீண்ட ஆயுஸ். அது வேணும். எத்தனை வயசு வேணும்னா அதுக்கு பரவாயில்ல, இது நிறைய வந்துருச்சு. இப்போ சதாயுர்வை புருஷான்னுட்டு சாஸ்திரம் 100 வயசு இருக்காங்கிறது. ஒரு பூரணமான புருஷ ஆயுசு 120. என்ன 12 ராசி இருக்கோ இல்லையோ, அந்த ராசி சக்கரத்துக்குள்ளே அது சுற்றிட்டு வரணுமே. அது 10 வருஷம் சுற்றித்தினால் மொத்தம் 120 வருஷங்கள்னு சொல்கிறா. அதனால் இப்போ 30 வருஷம் வாழ்ந்தவாள் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவன் இல்லைன்னுவா. அப்போன்னா 30 நாளை பார்க்கணும் நம்ம ஆயுசுக்குள்ளே. ஒரு 30, 2 30, 3 30, 4 30 பார்த்துருந்தா எல்லா நல்லது தீயது எல்லாத்தையும் பார்த்துருக்கார் என்ற அபிப்பிராயம். நல்ல நீண்ட ஆயுஸ் இது கடைசி செல்வம். ஆக மொத்தத்தில் 8 8 16 செல்வம் பார்த்துருக்கோம். கல்வி வித்யா முதல், 2 வலிமை பலம், 3 புகழ் அதாவது யசஸ் கீர்த்தி, 4 வெற்றி அதாவது ஜெயம், 5 நன்மக்கள் நல்ல சந்தான பிராப்தி, 6 ஸ்வர்ணம் காஞ்சனம் பொன் தேவையான அளவுக்கு பொன், 7 ஆச்சரியமான நெல் கோதுமை முதலான தானிய வகைகள் அனைத்தும், நல்லூழ் புண்ணிய செயல்கள் பாபத்தை சேர்த்துட்டு போயிடாமல் புண்ணியத்தை சேர்த்திருக்க வேண்டும், 9வது நுகர்ச்சி அந்தந்த போகத்தை அனுபவித்தல், ஆனந்தமாக அந்தந்த பொருள்களை அனுபவித்து இன்பப்படுதல், 10வது அறிவு நல்ல புத்தி நல்ல ஞானம் அறிவு, அதுக்கப்புறம் 11வது அழகு சௌந்தர்யம் மேனி காந்தி என்னும் அழகு, 12வது பெருமை இன்னபடி இருக்கார் இன்னாருடைய சொந்தக்காரர் இன்னார்படி வாழறார் என்றெல்லாம் ஒரு பெருமை வேணும் இல்லையா, அது 12வது, 13 இனிமை பரமபோக்கியத்துவம் அதோட பரம சௌலபியம் பழகுவதற்கு இனிமையானவராக இருக்கார் அடைவதற்கு ரொம்ப சுலபனானவனாக இருக்கார் 13. அடுத்தது 14 துணிவு தைரியம், 15வது ஆரோகதா ரோகமற்ற தன்மை ஆரோக்கியம், 16வது நீண்ட ஆயுள் 100 சம்பத்சரம் 110 120 ஆண்டுகள் ஆயுள். இந்த 12மே இந்த 16மே நம்ம எல்லாருக்குமே வேணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்தல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம் நாம் எந்த கண்ணோட்டத்தை பார்க்குறோங்கிறத சொல்கிறேன், இன்னொரு நிமிஷம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுங்கிறத சொல்கிறேன். நம்ம பார்க்குற கண்ணோட்டம் கூட பெருசாக சொல்லணுங்கிற தேவையில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கல்வி வேணும்னா நல்ல பொறியியல் கல்வி படிக்கணும், வைத்தியம் படிக்கணும், மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கணும், ரொம்ப சுலபமாக முடிச்சுடுவா. இதுதான் கல்வின்னு. யாரை கேட்டாலும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் 3வது வயசில் சேர்க்கணும், கர்ப்ப காலத்தில் போய் பேர் வாங்கிட்டு வந்துடணும்,
வாங்கிட்டு வந்தாச்சுன்னா 3வது வயசில் போய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரே இடத்துல இருந்திருந்தோன்னா சரி. இல்லைன்னா இப்போ 6வது போகிறச்சே ஒரு இடத்த தேடணும், 11வது போகிறச்சே ஒரு இடத்த தேடணும், நம்ம மாதிரினா தேடணும், குழந்த மாதிரினா தேடணும். இவ்வளவு தான் கல்வி. நமக்கு தெரிந்த கல்விங்கிறது அத்தோட முடிந்தது இல்லை. இவ்வளவு தான் கல்வியா, இல்லை இதுக்கு மேலே ஏதானும் கல்வி இருக்கா, இதைத்தான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாளான்னு பார்க்கணும் இல்லையோ. அப்போ கல்வி 15 வருஷம் கல்வி, அப்புறம் 4 வருஷம், அப்புறம் 2 வருஷம், அப்புறம் வேலை. இதுதான் கல்வியா, இல்லை வேறு ஏதான வகை முறையில் கல்வியை நாம் பார்க்கணுமா? இதை போல் கொஞ்சம் மாறுதலான கண்ணோட்டம். அதுக்கு தான் இப்போ நமக்கு ரொம்பவே முக்கியம் அது. ஏன்னா இப்போ அடியானுக்கு ஒரு கல்வி தெரியாது. இப்போ இங்கே உட்காண்டிருக்கிறவாள்லாம் பிள்ளை பொண்ணெல்லாம் எத்தனையோ படிச்சிருப்பா, நீங்களே எத்தனையோ படிச்சிருப்பீங்க. அதனால் அந்த கல்வியை பற்றி அடியன் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை இப்போது. ஆனால் சாஸ்திரம் எதை கல்வின்னு சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஆழ்வார் ரொம்ப நறுக்கு தெரித்தாப்பில் சொல்கிறார். கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. 7ஆம் பத்தில் ஆச்சரியமான பாசனம். கற்பார் கல்வி கற்கணும்னு யாரானு வந்தால் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ. ராமனை கற்காத கல்வி ஒரு கல்வியாக இருக்குமா? நாம் கணக்கு பாடம் படிக்கலாம், மருத்துவ இயல் படிக்கலாம், பொறியியல் படிக்கலாம், விஞ்ஞானம் படிக்கலாம், கல்வி ஆகாதுங்கிறார். கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ. ராமனை கற்காவிட்டால் எப்படி அது கல்வியாகும்? எதுக்கு ராமனை கற்றாத்தான் கல்வியா? ராமபிரபாவத்தை, ராமகுணத்தை, ராஜா ராமனின் நேர்மையை தெரிஞ்சுட்டா தான் கல்வியானால் அப்போ வித்யான்னா என்ன? சா வித்யா யா விமுக்தையே தத்து கர்ம என்ன பந்தாய. விஷ்ணு புராணம் சொல்கிறது. தத்து கர்ம அதுதான் செயல். எந்த செயல் சம்சாரத்தில் என்ன போட்டு மூடலையோ அது மட்டும்தான் செயல். எந்த செயல்கள்லாம் திரும்ப திரும்ப சம்சாரத்தில் என்ன சலிடுமோ அது செயலே இல்லைன்னு விட்டார். தத்து கர்ம அது கர்ம என்ன பந்தாய. எது பந்தத்துக்காக இராதோ அது கர்மம். எது பந்தப்படுத்துகிறதோ அது செய்யத்தகாதது, விடத்தக்கது. அதே போல் படிப்பை பற்றி சொல்கிறார். சா வித்யா அதுதான் வித்யா. யா விமுக்தையே எது முக்தி பெற்று கொடுக்குமோ அதுதான் வித்யை. அப்போ லௌகிக வித்யை வித்யை இல்லை. படிக்கிறோம் சரி, பிரம்ம வித்தையே வித்யை. பிரம்மத்தை அறிதல் தான் வித்யைன்னு தெரியணும் இல்லையோ. ராமனை படிக்காத எங்கே பிரம்மத்தை தெரிஞ்சிக்க முடியும்? அதைத்தான் ரொம்ப ஆழ்வார் 5ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியில் ஒரு பாட்டு முழுக்க இதுக்காகவே பாடினார். கற்குங்கல்விக்கு எல்லை இளனே என்னும் கற்குங்கல்வி ஆவேனும் யானே என்னும் கற்குங்கல்வி செய்வேனும் யானே என்னும் கற்குங்கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும் கற்குங்கல்வி சாரமும் யானே என்னும் கற்குங்கல்வி சாரமும் யானே என்னும் கற்கன்கல்வி நாதன் வந்தேறக்கொலோ. ஆழ்வாருக்கு நாயிகா பாவம். அந்த பாவத்தில் திரு தாயார் பாடுகிறாள். என் பொண்ணுக்கு யார் வந்து பிரேதம் பிடிச்சிருக்கா, பூதம் பிடிச்சிருக்கா, பிசாச்சு பிடிச்சிருக்கா தெரியல, யாரோ பொண்ணை ஆவேசிச்சிருக்கான்னு உத்தரவில் பகவான் தான். பகவான் ஆழ்வார் பேரில் ஆவேசிச்சிருக்காருன்னு வச்சுங்க. தன்னையே அவனாக, அவனையே தன்னையாக நினச்சின்னு ஆழ்வார் பாடிருக்கார். கற்கும் கல்விக்கு எல்லையிலனே என்னும். லோகத்தில் இருக்கிற படிப்பு இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லை, எல்லையில்லாத படிப்பு. 14 வித்யாஸ்தானங்கள்னு சொல்லுவாள். 4 வேதங்கள், ருக்கு யஜுசு சாம அதர்வ. அதற்கப்புறம் அதுக்கு இருக்கிற 6 அங்கங்கள், சீக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் கல்பம். அதுக்கப்புறம் இருக்கிற 8 உபாங்கங்கள். உபாங்கங்களில் வியாக்கரண சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், நியாய விஸ்தரம், இதிகாச புராணங்கள், ஆயுர்வேதம், தனுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், காந்தர்வ வேதம். 8. அப்போ 8 8 6 14, 14 4 18. வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 16 போலே இருந்தமிழ் நூல் புலவன் பனுவர் 6 மற்ற எண்மர் நன்மாலகளும்னு ஆச்சாரிய இதயத்தில் நாயனார் சாதிக்கிறார். இந்த 18 தான் வித்யாஸ்தானங்கள். 18ஐயும் படித்து என்னைக்கு தேர்றது? இப்போ மற்ற படிப்பெல்லாம் படித்து முடிச்சுடலாம். இந்த 18 கிடைக்குமானால் கற்கும் கல்விக்கு எல்லையிலனே என்னும். இவ்வளவு அவ்வளவுங்கிறது கிடையாது. பண்டனான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் என்ற அனைத்து சாஸ்திரமாகவும் பகவான் இருக்காரோ இல்லையோ. இதுதான் வித்யா. வித்யான்னு சொன்னால் உபாசனம், பக்தி என்னும் அர்த்தம் உண்டு. அப்போ வித்யா வித்யான்னா உபாசனாத்மகமான பக்தியை குறிக்கும். பக்தி தெரிஞ்சுக்கலே, ஞானம் இல்லைன்னால் வித்தை பூர்த்தியே அடையாது. வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம், பாத்திரத்வாது தனமாப்னோதி, தனாத் தர்மம் தத சுகம். முதல்ல படிக்கணும். படிப்பு இருந்ததுன்னா தான் வினயம், அப்போ தான் பணிவே வரும். வினயாத்யாதி பாத்திரதாம், பணிவோடு இருந்தால் தான் பெரியவர்கள்லாம் நமக்கு உபதேசமே பண்ணுவாள்.
இப்படி நின்றுட்டான்னா யாரும் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொன்னால் போலே கொடுக்கவே மாட்டாளோ இல்லையோ. பணிஞ்சு ஒரு 6 மாதம் கைங்கரியம் பண்ணால் தான் வாங்கிக்கவே முடியும். அப்போ வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம், பாத்திரத்வாத்து தனமாப்னோதி. பெரியவர்களுடைய உபதேசத்தை பெற்றுண்டா தான் சம்பாதிக்கவே முடியும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கைக்கு முறையே தெரியும். தனாத்து தர்மம், தனம் இருந்தால் தான் தர்ம காரியமே பண்ண முடியும். தத சுகம், அப்போ தான் சுகமே கிடைக்கும். அப்போ கடைசி படிக்கட்டு சுகம், முதல் படிக்கட்டு வித்யா. நாம் படிக்கிற வித்யா மட்டும் இருந்தால் போராது, பிரம்ம வித்யா இருக்க வேண்டும், பகவானை பற்றின ஞானம் ஏற்பட வேண்டும். 32 வித்யாய்கள்னு சொல்லுவாள். உபகோசல வித்யா, சாண்டில்ய வித்யா, பௌம வித்யா, வைஸ்வானர வித்யா, இப்படின்னு ஒரு வித்யை. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி சேவிச்சிருக்கீங்களா? அவர் 32 திருக்கோலத்தோடு எழுந்துள்ளிருக்கார். அதனால தான் அவருக்கு ஸ்ரீவித்யா ராஜகோபாலன்னு பேர். அப்போ வித்யான்னா ராஜகோபால சுவாமியை தெரியணும், அப்போ தான் வித்யா. வித்யானா ராமனை பற்றி கற்க வேண்டும், அப்போ தான் வித்யா. நல்ல வெறும் வித்தையாக இருந்துட்டா போராது, மேன்மேலும் கற்று அதன் மூலமே வித்தை அடைய வேண்டும். வித்யாஞ்ச அவித்யாஞ்ச யஸ்தத் வேத உபயகும்சா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்ணுதே. இதே பிரமாணத்தை யாதவ பிரகாஷர் கூட எடுத்து உதாகரித்தார். அதாவது வித்யானால் மோட்சம் அடையிறதுக்கு முக்கியமான சாதனங்கிறது. பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நானிய பந்தாக அயனாய வித்யதே. தமேவம் விதித்வா அமிர்த இக பவதி நானிய பந்தாக அயனாய வித்யதே. பிரம்மத்தை அறிந்தால்தான் நீ உள்ளவன் ஆகிறாய். சதேவ சத்துன்னு பிரம்மத்தை தெரிஞ்சின்றியானால் அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதத்தேது அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனந்ததோ விதுருதி. பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு வித்யை கிடைச்சதுனால் நீ இருக்கேன்னு அர்த்தம், இல்லைன்னா நீ இல்லேன்னு அர்த்தம் உழுது. இல்லையே சுவாமி, பிரம்ம வித்யை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காளேன்னால் இருந்தும் நடைப்பிணம்.